வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்தது. ஸோ அதில் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேசும் பொழுது, நாம் கட்சியை மாநிலத்தில் வளர்க்கக்கூடிய வேலையை செய்யணும். நாம் அடுத்தவரோட கூட்டணியில் இருக்கிறது அப்படின்றது வேற, ஒன்றி போய் இருக்கிறது அப்படின்றது வேற. ஸோ நாம் தனியாக நிற்கணும், தனியாக களம் காணணும். நாம் நம்மளுடைய லெவல் என்ன, நம்மளுடைய பவர் என்ன, நம்மளுடைய நிலை என்ன இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். கட்சியை வலுப்படுத்தணும், தனியாக நிற்கணும், மற்றவர்களை சார்ந்தே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே கொடுத்துருந்தாரு. காமராஜர் ஆட்சி அமைக்கணுன்ற மாதிரி நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதற்கான முயற்சி நம்ம எடுக்கணும், கட்சியை வலுப்படுத்தக்கூடிய வேலையை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதே கூட்டத்திலேயே பேசினேன் ஈவிகேஎஸ் இளங்கோவன் பேசும்பொழுது, நாம் இந்த மாதிரிலாம் தனித்து போகணும், நம்ம எவ்வளோ நாளைக்கு மற்றவங்கள சார்ந்து இருக்கிறது, இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பேசக்கூடாது. நாம் இன்றைக்கி 40 தொகுதிகள் ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்னா அதற்கு காரணம் திமுக அலையன்ஸ், திமுக கட்சி தான். ஸோ அவர்கள் இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஆசை இருக்கலாம், பேராசைகளாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. ஸோ அதற்கப்புறமா சில நாட்கள்லேயே அவர் நான் சொன்னதை தவறாக நாளிதழ்களில் நியூஸாக போட்டாங்க அப்படின்ற மாதிரி செல்வ பெருந்தகை சொல்லிட்டு, நாங்கள் அந்த கூட்டத்தில் நிறைவேற்றின தீர்மானங்களில் முதலாவது தீர்மானம் அப்படின்றது எங்களுடைய கூட்டணி கட்சி, அதனுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவரினுடைய உழைப்பினால தான் நாங்கள் இவ்வளோ சீட்டுகள் பிடித்தோம். ஸோ அதனால் கூட்டணியை விட்டு வெளில போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் எங்களுக்கு எந்த எண்ணமும் கிடையாது. நாங்கள் எங்கள் கட்சியை வலுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் அந்த மாதிரிலாம் பேசணும் அப்படின்ற மாதிரி அவர் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாரு. ஆனாலுமே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, செல்வ பெருந்தகை பேசுகிறார் அப்படின்னா வெறும் அவருடைய வேர்ட்ஸ் கிடையாது, தில்லியிலிருந்து காங்கிரஸ் அவர்களினுடைய தலைமையினுடைய கண் அசைவோடு தான் இந்த வார்த்தைகளை பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, காங்கிரஸினுடைய இந்த அவர்கள் எதிர்பாராத இந்த சென்ஸ் அவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு வெற்றியை லோக்சபா தேர்தல் முடிவுகள் கொடுத்துருக்குது. ஸோ அந்த முடிவுகள் வந்ததுக்கப்புறமா தன்யவாத் யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு நன்றி தெரிவிக்கக்கூடிய யாத்திரை உத்தரப்பிரதேசத்தினுடைய மாநிலம் முழுவதும் ராகுல் அண்ட் பிரியங்கா பாத யாத்திரை மேற்கொள்ளவிருக்கிறாங்க அப்படின்ற செய்திகளை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ராகுல் காந்தி வயநாடு ப்ளஸ் ரெய்பரேலி 2 தொகுதியிலுமே ஜெயிச்சிட்டாரு. ஸோ அதனால் வயநாடு தொகுதியிலிருந்து நான் ரிசைன் பண்ணிக்கிறேன், அந்த ஏதாவது ஒரு தொகுதியை தான் தக்க வச்சுக்க முடியும் அப்படின்றதுனால ரெய்பரேலியை நான் தக்க வச்சுக்கிறேன், வயநாட்டில் தங்கச்சி பிரியங்கா காந்தி போட்டியிடுவாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ இப்படியாக தென் மாநிலத்தில் ஏற்கனவே வயநாடை விட்டுட்டு போனாங்க அப்படின்னா அப்போது அங்கே ஓட்டு போட்டவங்க அப்படின்ற மாதிரியான கவுண்டரை எதிர்க்கட்சி தலைவர்கள் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக அங்கே தங்கச்சி நிற்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்படி இந்த தேர்தல் முடிவுகள் ராகுல் காந்தி அண்ட் பிரியங்கா காந்தி காங்கிரஸ் கட்சி இவர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்குது. உத்தரப்பிரதேசத்தை தாண்டி தென் மாநிலங்களையும் அவர்கள் ஒரு பாத யாத்திரை செல்லவிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலையும் பார்க்க முடிகிறது. ஸோ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்து தான் அவர்களினுடைய பாத யாத்திரை தென் மாநிலங்கள் இந்த சென்ஸ் தமிழகத்துலேயும் இருக்கும் அப்படின்றதுனால கட்சியை வலுப்படுத்தக்கூடிய ஒரு நோக்கத்தில் தான் இந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லப்படுது. ஒரு புத்துணர்ச்சியோட இந்த ஒரு வெற்றியை அப்படியே கட்சியினுடைய வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்தி கொடுக்கணும், கட்சியை வளர்க்கக்கூடிய வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த கூட்டத்தில் அந்த மாதிரியான வார்த்தைகள் பேசப்பட்டது அப்படின்றதும் சொல்லப்படுது. இன்னொரு பக்கத்தில் நார்த் இந்தியா ஊடகங்கள் எல்லாத்தையுமே மோடி மீடியா அப்படின்னு சொல்லி விமர்சிச்சுட்டு இருந்த ராகுல் அந்த ஊடகவியலாளர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு அவர்களுக்கு ஒரு பார்ட்டி கொடுக்க போகிறாராம். 99 சீட், 99 + 1 100 சீட்டில் ஜெயிச்சது அப்படின்றது அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்ததுனால ஸோ ஊடகவியலாளர்களையும் கூப்பிட்டு வச்சு ஒரு பார்ட்டி மாதிரி கொடுக்க போகிறார் அப்படின்ற செய்தியும் நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ இதுதான் செல்வ பெருந்தகை கட்சியை வலுப்படுத்தணும், நம்ம தனியாக இருக்கணும், மற்றவர்களை சார்ந்தே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் பேசுகிறதுக்கு பின்னணியில் இருக்கிறது அப்படின்றது சொல்லப்படுது. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.